இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல ஒரு ஹைலைட், தவறு எங்க நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையா போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவற உணர்றாங்க அவங்கவுங்க விதத்துல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளா இருக்கட்டும், அந்த அடுத்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், கங்காரடிகளாக இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க அதுதான் இது. ஏன்னா சமீப காலமா நான் பார்க்கும்போது சொசைட்டியில் இவ்வளோ மாற்றம் இருக்கா, இவ்வளோ முட்டாளுங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி இல்லாம நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா வந்து ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்கள் அப்படியே நெளியறீங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்ற இளம் ஆண்கள் இருக்கும் போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் அ ட்ரூத். ஏன்னா பயமா இருக்கு ஒவ்வொரு பேசுறது. சில பிள்ளைங்க பேசுறத பார்த்தா எனக்கு வயிறெல்லாம், ஐயோ இவங்கெல்லாம் வீட்டில் போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ. ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்து காட்டினா ஐம் ரியலி, இது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நிறைய எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புகிறாங்க, நம்பி ஆகணும். சினிமாவில் நிறைய பெண்கள் வந்து போராடுறாங்க, ஜெயிச்சாகணும். ஆனால் நான் இந்த வகையில் நான் எங்கே எம்பவர் ஆனேன்னா, இந்த படம் ஒத்துக்கு போகும்போது சுதன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படியே நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினுக்கு ஷேரில் உங்கள் சம்பளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான்.